ஹாய் காய்ஸ், உங்கள் கொரியா தமிழ் பசங்க. இன்னைக்கு சவுலில் வின்டர் ஃபெஸ்டா. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டெஸ்ட் போயிட்டுருக்கு. நமக்கு இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து வின்டர் ஃபெஸ்டா, வின்டர் ஃபெஸ்டிவல் எப்படிலாம் டெக்கர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் வேறு வருதுல்ல, ஸோ ஃபுல்லாக அந்த டெக்கர் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக அதான் இருக்கும். இந்த ஏரியா வந்து குவங்வாமுன் ஸ்கொயர். கிங் செஜோங் அவர் தான் வந்து கொரியன் லாங்குவேஜை கண்டுபிடிச்சவர். 17 சம்திங் அந்த இயர் நான் தப்பாக சொல்கிறேன், கீழே போடுறேன். ஸோ அந்த இயரில் தான் அவர் கண்டுபிடிச்சார். அவரோட ஏரியா தான் இது. தலைவர் அங்கே தான் இருக்கிறாப்புல. குளூரில் கையெல்லாம் நடுங்குதுங்க, அதனால கேமரா கூட ஆப்ரேட் பண்ண முடியல. இப்போ என்னென்னா -6 டிகிரி இருக்குது. ஆனால் அதுக்கு அந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது, உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா 2 நாளாக ஸ்னோலாம் எதுவும் வரல. இன்னைக்கு இவர் தான் நம்ம கைடு. நீங்க எப்படி கொரியாவுக்கு வந்தீங்க? படிக்கதானா? படிக்க தான் வந்தேன். என்ன படிக்கிறீங்க? டாக்டரா இல்லை எம்பிபிஎஸ்? இல்லை, தெளிவாக சொல்லணும்ல. மொட்டையா டாக்டர்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ரிசர்ச்ல இருக்கீங்க, பிஹெச்டி. இவ்வளோ போமா? ஸோ இவர் ஒன்றும் இல்லை, லோக்கல் காய் தான். சவுண்டில் உங்களுக்கு எதனா டவுட்னா இவருக்கு டிஎம் பண்ணி கேளுங்க. போகுது கட்டு ஆயிடுச்சா? இவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகிறாங்கங்க. லோ லைட்டில் இருக்கிறதுனால நல்லா இருக்குல்ல. பயங்கரமா இருக்கு. பத்து நிமிஷத்துல பா செம்மையா இருக்கு. தா என்ன சொல்கிறதே தெரியல, தாறுமாறாக இருங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களே பாருங்களேன். கார் இல்லை
இதுதான் அந்த கோங்பாமுன் ஸ்கொயரோட கேட்டு. செம்மையாக இருக்கு பாருங்கண்ணா அது. கடையெல்லாம் போய் பார்க்குறேன். என்ன குட்டி குட்டி திங்ஸ் தானே வச்சுருப்பாங்க. நைஸ் நைஸ் நைஸ். இது எல்லாமே அந்த கோங்பாமுன் மார்க்கெட்டில் இருக்கிற சோவனீர்ஸ் தான். ஆக்சுவலி க்ரௌடாக இருக்கிறதுனால எதுவுமே இவங்க இருக்க கூட்டத்தில் சரிங்க ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, எதையுமே பார்க்க முடியல. கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கலாமா? இதுதான் தலைவன் கிங் செஜாங். நம்மள தான் கொரியன் லாங்குவேஜை கண்டுபிடிச்சாப்புல. பாய். கொரியாவோட ராஜா கிங் செஜாங் தலைவருக்கு நல்லா கொரியா கேபிட்டல் நடுவில் ஒரு பெரிய சிலை 2 இடத்துல போட்டு வச்சுட்டாங்க. நல்லா இருக்கே. நல்லா இருக்கு. பட் நம்ம ஊர் வேளாங்கண்ணிலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கும் கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், இங்கேருந்து வாங்கிட்டு வரேன். சீஸ் ஜிமிக்கி 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 பொண்ணு. என்னது? ஐ நல்லா இருக்கு. இன்னும் வாங்குறதுக்கு இல்லை. வாட் இஸ் திஸ்? குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ. 내가 박근혜 대통령 탄핵 때 태극기를 처음으로 들고 나갔습니다. 그때 여러 가지 우리가 வாங்க வாங்க, நானும் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். 영상 오래됐지. உங்களுக்கு என்ன காண்டு? அவனுங்க ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இவர் வந்து எதிர்கட்சி பார்த்துவாங்க, ப்ரொடெஸ்ட்டுக்கு எதிராக பேசுறாரு. ஐயோ, எதிர்கட்சி தான் ப்ரொடெஸ்ட் பண்றது, இவர் ஆளுங்கட்சி.
நான் தான் எதிர்கட்சி. நீங்க என்ன கட்சி? ஆமா, நாளைக்கு எதனா பிரச்சனைனா நம்மள ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி, நம்ம ஊர்ல எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா டிவிகே தளபதி? எலெக்ஷன்னா ஊருக்கு போயிட்டு வந்து தான் போடணும். இங்க இருந்தா லைஃப் இருக்கும், ஊருக்கு போனா லைஃப்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஐயோ, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஊருக்கு போனா அடிப்பாங்களே இதெல்லாம். இந்த ஸ்டாச்சு கீழே இன்னும் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நிற்க கூட முடியாது. நாங்கள் உங்களுக்கு வின்டர் ஃபெஸ்டா தானே காட்டலான்னு வந்தோம். பட் ஆக்சுவலி இப்போ ப்ரொடெஸ்ட் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, தலைவனும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறான், அவனும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறான். ராஜா நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா. ராஜா செம கெத்தா இருக்காப்ல. கொரியன் ராஜா கிங் செஜாங் எவ்வளோ தாடி வச்சிருக்காருன்னு பாருங்க. ஆனால் நாங்கள் தாடி வச்சா மட்டும் இவனுங்க நல்லா இல்லை, டர்ட்டின்னு சொல்கிறாங்க. அவங்களும் தாடி வைக்க மாட்டாங்க, எங்களையும் தாடி வைக்க விட மாட்டாங்க. ஆனால் கிங் செஜாங் ராஜாவே அவ்வளோ தாடி வச்சிருக்காரு. வாட் இஸ் திஸ்? முதல்ல இதுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட்டை போடணும். சரியான சவுண்டு. 우리 김사람 대표님, 작가님 막 눈물을 흘리시는데 저는 말이죠, 눈물 대신 오늘 기쁨. என்ன நல்ல கூட்டமாக இருந்துச்சு, கம்மியாயிடுச்சு. 박근혜 대통령이 움직이지 않았는데 윤석열 대통령은 움직인다고 합니다. 위기를 기회로 만들어야 됩니다, 여러분들. 그저 이렇게 치면 안 됩니다. 탄핵은 헌재에서 결정하면 됩니다. 그렇죠, 여러분들? 헌재에서 정확하게 결정 내릴 수 있을 때까지 싸워야 됩니다. 더 중요한 건 뭐냐? ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு நானும் கத்தி விட்டேன். நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கா? அது நல்லா அது நமக்கு புரியும், அதனால நல்லா இருக்கும். இது புரியல. போடு போடு. 이제 한번 제대로 빨리와 싸우자! 해낼 수 있습니다, 여러분들. 다음 주에 더 모일 수 있죠? 더 모여야 되겠죠? 이번 இந்த கலவரத்திலேயே நான் உங்களுக்கு ஒரு கொரியன் லாங்குவேஜ் சொல்லித்தரேன். யோரோபுன்னா எவ்ரி ஒன். எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஃபேமிலியாக வந்துருக்கிறீங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கு. இல்லை ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி ஃபேமிலியோடலாம் வந்திருக்காங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கு. நாடு நல்லா இருக்கா? இவன் தான் சொன்னது, நான் சொல்லலை. ஆமாம், இந்த நியூஸ் பார்த்தீங்களா? ஒருத்தர் ஸ்டார் பாக்ஸ்க்கு 10-15 மில்லியன் கொடுத்து ப்ரொடெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே காஃபி ஃப்ரீ. அந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டுக்கும் கொடுத்தாங்க, சாப்பாடுலாம் போட்டாங்க. பட் ஆனால் இது ஒரு வேறு லெவல். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த ப்ரொடெஸ்ட்லேயும் குப்பை போட்டாலாம் அதை வாலண்டியர்ஸ் எவ்வளோ அழகாக கலெக்ட் பண்ணி போட்டுட்டு அவங்களே க்ளீன் பண்ணிவிட்டு போகிறாங்க பார்த்துவாங்க. இது வந்து சவுத் கொரியான்னு இல்லை, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் அந்த ஒரு குப்பை போடுறது அவங்களே தப்பாக நினச்சி அவங்களே அதை எடுத்து க்ளீன் பண்ணுறது எல்லாருமே வாலண்டியராக பண்ணுறாங்க. அதனால தான் சிட்டியும் இவ்வளோ க்ளீனாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. நம்ம ஊர்லேயுமே அதெல்லாம் செல்ஃபாக இன்பில்ட்டாக
வந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கும் அதெல்லாம் இருந்ததில்லை, பட் ஆனால் இப்போ இருக்குது. இப்போ நான் நம்ம ஊருக்கு வந்தாலுமே குப்பைலாம் போடுறதில்லை, போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து டஸ்ட்பினில் போடணும், இல்லை ப்ராப்பராக போடணும். டஸ்ட்பினே இல்லைனாலும் நான் பாக்கெட்டில் போட்டு கூட போயிடுவேன். இதை நான் பண்ணேன் லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்தப்போ பண்ணவே என் ஃப்ரெண்டு என்னை கிண்டல் பண்ணான். அவன் பேர் கூட நான் சொல்கிறேன், அவன் பேர் அவனுக்கே தெரியும். ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களுக்காக ரெஸ்ட் ரூமு எல்லாமே உங்களே வாலண்டியராக பண்ணுறாங்க. ஐயோ இவனுங்க வேற காட்டு கத்துறானுங்க. நல்லா இருக்கு. ஸ்னோ கிடையாது, காட்டன். தலைவரை பாருங்க, எதுக்குமே கவலை இல்லை. நம்ம நாட்டில் ப்ரொடெஸ்ட் நடக்குது, ஆனால் ஜாலியாக போஸ்ட் கொடுத்துட்டு வர்றாரு. இப்படிதான் இருக்கணும். குட்டி பையா Wish you a Merry Christmas. Wish you a Merry Christmas. கொரியாவில் கிறிஸ்மஸ்லாம் வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாடுறா போஸ்ட் தெரிய வர்றான். காதல் மன்னன் பூமி என்ன சுத்துது. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்படியே இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள கிறிஸ்மஸே முடிஞ்சிடும். 분명히 부정선거를 통해서 윤석열 대통령은 세상 다시서 대통령의 직분을 수행할 것이고 그때 바로 예수님을 대통령 대통령들이 அடிக்குது குளிரு. What is this? பாட்டா? ஹாப்பி நியூ இயர். அதுக்குள்ள 2025 ரெடி ஆயிட்டாங்களா? இந்த லைட்டு நான் வச்சிருக்கேன் வீட்டில், ஆனால் இவ்வளோ பெருசு இல்லை, சின்னது. நைஸ் ஃபேமிலி. இவ்வளோதாங்க, இதாங்க நம்ம ஆசை. ட்ரெயின்
அங்கே பபிள்ஸ் வருது, வாங்க போய் பார்க்கலாம். எங்க காணோம், சாரி கேர்ள்ஸ். கிஃப்ட் பாக்ஸில் பபிள்ஸ் காணுமே. சண்டா அங்க பாருங்க கிறிஸ்மஸ் தாத்தா. தாத்தா தாத்தா, ஐயோ தாத்தாவை தொக்கா தூக்கின்னு போறாங்களே, ஒரு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா தாத்தா உட்கார வச்சிட்டாங்க. தாத்தா உட்கார வச்சு குரூப் போட்டோ எடுக்க போறாங்க. இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. பயங்கரமா இருக்காரு இவரெல்லாம். எங்க போயிட்டு இருக்கோம்? அப்படியே இந்த தண்ணி எங்கெல்லாம் போதோ அதோட அப்படியே போகும். எங்கேயும் என் கூட வந்து 2 பேரை காணும், எங்கேயும் நின்று போட்டோ எடுக்கிறாங்க போல. ராஜா பாட்டு பண்ணா கூட காப்பிரைட் வருமா? நான் யாருக்கு தெரியும். நேற்று இல்லை நாளை இல்லை. அப்படி நானும் அப்படியே ஒட்டிலேயே போறேன். நிறைய பேரும் வீடியோ எடுக்கிறாங்க. கண்டினியூட்டி மிஸ் ஆயிடுது. நேற்று இல்லை நாளை இல்லை எப்போ ராஜா. இது என்ன கதைன்னு தெரியல. இவங்கலாம் வந்து தபேலா வாசிச்சுன்னு போறாங்க. இந்த போறாரு பாருங்க தலைவர். இவர் தலைவர் இல்லை, இவர் வந்து படை தளபதியா இருப்பாரு. ஆனா அங்கு தாடி இன்னும் நிறைய இருக்கும், இவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வாழ்ந்தா இந்த பாட்டிங்க மாதிரி தான் வாங்கணும் வாழணும் அடுத்த ஜென்மத்துல. தாத்தாலாம் எங்கன்னு தெரியல. தாத்தாலாம் நேரம் பார்ட்டியில இருப்பாரு. அதனால பாட்டிங்கெல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்து விட போகிறேன், உஷாரா இருக்கணும். இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து பி ஃப்ளூட்டா? ஃப்ளூட் கிடையாது. ஐயோ இதெல்லாம் செமையா இருக்கு. யாரா நீ எப்படி அங்க போனீங்க? பல்லு இருக்கா? என்னடா நானும் வரேன். பார்த்துவே தான் கொஞ்சம் கரெக்ட் அமௌண்ட்டாக இருக்குது. பட் பரவாயில்ல போவோம். நல்லா இருக்கு. வரலாமானே தெரியல, பட் ஸ்டில் நம்ம வரோம். தண்ணிக்குள்ள நிற்கிறோம். அப்படியே ரோட பிளாக் பண்ணிட்டு பாருங்க, இங்கேருந்து பார்க்கணும். செம்மையா இருக்கு.
ஐயோ நான் அங்கே போகணுமே, எனக்கு வழி விட்ருங்க, நான் போயிடுறேன். தேங்க்யூ. மந்திரவாதியான்னு தெரில பார்க்க, ஆனால் ஒரே ஒரு வெப்பன் மட்டும் தான் வச்சுருக்காரு, மந்திரவாதின்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் ராணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க பல்லாக் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஐ திங்க் இதில் தான் ராணி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வெளில ராஜா ஃபோட்டோ போட்டிருக்கு. ராஜா எதுக்கு இதுக்குள்ளே வரணும்? சம்திங் ஃபிஷி. சம்திங் ஃபண்டமெண்டலி ராங். கடைசியாக 2 பேர் வராங்க. இவர் யாருன்னு தெரியல, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காரு. ஆனால் இவர்கிட்ட மட்டும்தான் அந்த அம்புலாம் இருக்குது, பெரிய அம்பு இருக்குது. முன்னாடி இருந்தவங்கள்ட்ட அம்பு இல்லை. அப்போ பின்னாடி இருந்தாங்களா, பின்னாடி இருந்தவங்களை அம்பு விட்டு அட்டாக் பண்ணுவாங்க போல. 2036 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் சவுலில் தான் நடக்குது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஏன் சவுலில் நடக்கணும்? இப்போ 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸு, 2036 வந்து சவுலில் நடக்குது. தெரிய வர்றோம். அது வரையும் கொரியாவில் இருப்பானான்னு தெரில. இருந்தானா ஃபுல் கவரேஜ் நம்ம தான் வரும். கீழே பார்த்தவனா பார்த்தவனா பார்த்தவங்க. இவர் மந்திரவாதின்னு நினைக்கிறேன். கையில கோல் வச்சிருக்காரு. என்னது அது? அப்புறம் கோல் தானா? அதை வச்சு எதுனா ஒரு மியூசிக் இது மாதிரி 왜냐면 그렇게 자연스럽게 느끼면 잘 나온다니까. Soltec. Hey. Bak. இது பறக்கிற பஸ் தான் தெரியல. சும்மா லைட்டாக தானே பறக்கும். கொக்கு தானே பறக்கும். இறங்கி விட்டாங்க. இந்த பக்கம் தான் இறங்கியிருக்காங்களா? ஒட்டகம். காதலித்து குத்தி பேதலித்து சின்ன சின்ன வினைகள். எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை இதையே நீங்கள் லைக் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க, இல்லாமல் வேறு எதுனா பார்த்துருக்கீங்களா? ட்ராமாஸ் இல்லை கொரியன் மூவிஸ் அந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில். அடிக்கிற குளிர்ல இதெல்லாம் யாரு பண்ணா, எப்போ பண்ணானே தெரியல. செம்ம குளிருது. குளிர் வேணா ஆல்ரெடி 1 2 3 4 போட்டிருக்கேன். அப்படியும் குளிருதே. நல்லா இருக்கு. எப்படி சொல்றது?
ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அப்படியே அமைதியாக இருக்குது. இந்த தண்ணி, இந்த லைட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சைடு ஸ்ட்ரீமுக்கு அந்த சைடு ப்ரொடெஸ்ட் போயிட்டுருக்கு. இந்த சைடு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு தான் இருக்குது. போன வருஷம் நடந்த வின்டர் ஃபெஸ்ட்டாகவும் இந்த வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக டூரிஸ்ட் வரணும்னா தைரியமாக வரலாம், நோ ப்ராப்ளம். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி, அவர் ஊதுறாரு, அது என்னன்னு தெரியுமா? கிருஷ்ணர் கையில வச்சிருப்பாரு அது. கிருஷ்ணர்லாம் அந்த காலத்து ப்ளே பாயாமே, இப்போ ஒன்னு அடிச்சு செய்வாங்க. உங்களை மாதிரி மோடிஜி கேட்டாருன்னா அவ்வளவுதான். அது போகுது. ப்ளே பாய்னா நான் ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நல்ல பிள்ளை ஆயிட்டாரு, அவ்வளோதான். சண்டாரா கேள்விப்பட்டு அந்த ஒரு அதான் காலத்துல இருந்தது எல்லாமே இதெல்லாம். அதான் அடிப்புமே. அந்த ஒரு அடிஸ்டே போவாங்களே ஊரில் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு. ட்ரோன் ஷோலாம் போடல, அதெல்லாம் சம்மருக்கு தான். சம்மருக்கு தான். நோ நோ நோ, இந்த பழக்கில் தானே ராணி இருக்காங்க. இதோ பார்க்குறாங்க பாருங்க. Closer daw. Ha? O dyan, dun sa kabila. ஆசியா போகும்போது மட்டும் இதுதானா? ஏந்தி ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. ராணிக்கெலாம் ரெண்டு பேர் போதுண்ணா, லைட் வெயிட்டாக தான் இருப்பாங்க. 2 பேர் ராணி ஒரு நாயும் நோ போகுது. சரி, உங்க பார்க்க தமிழ் ராணி மாதிரியே இருக்காங்கண்ணா. பார்க்க ஒரு ஆங்கிள் ராணி செம்போலம் மாதிரியே இருக்காங்க. சைட்ல எல்லாம் போட்டு நெத்திலாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். ஆமா, பொட்டு வச்சிருந்தா நம்ம தான்டா. சொல்லு. இவங்க பொட்டு வைக்க மாட்டாங்கல்ல. ஆமா, இந்த பாருங்களேன், இந்த ராணி வந்து பொட்டு வச்சிருக்காங்க. அதுவும் கன்னத்துலயும் வச்சிருக்காங்க, நெத்திலையும் வச்சிருக்காங்க. ஐ திங்க் நம்ம ஊர் ராணின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, லைட்டா பார்க்க கீர்த்தி சுரேஷ். அவனால முடியல. எங்க இருக்கான் அவன்? நான் வின்டர் டைம்ல வெச்சு வர மாட்டோம். நம்மளாம் ஆல் டைம் ஆல் ஏரியா சுற்றின்னு தான் கிடப்போம். முடியலன்னா போகலாம் வீட்டுக்கு. ஐயோ, இந்த கரடி பொம்மை என்ன ஆகுது? ஆண்டா, இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸோட இருக்கும். ஆமாம், இந்த தாய்வான் ஒவ்வொரு கண்ட்ரிஸோட இருக்கும். எக்ஸிபிஷன் மாதிரி போட்டுருவாங்களா? பாண்டா, கொரியன்ஸ்க்கு பாண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு பண்ண எவர்லேண்ட்ல இப்போ இருக்கே, இப்போ இல்லையா? திரும்ப கொண்டு வந்துட்டாங்களே. இல்லையே, அது இல்லை, அது இல்லாமல் மிச்ச பாண்டாலாம் இருக்கு. அப்படியா? எவர்லேண்ட்ல இருக்கு பாண்டா. அந்த ஒரு பாண்டா தான் தூக்கிட்டு போனாங்க. அது இல்லாமல் இன்னும் 2-3 இருக்கு. ஆமாம் ஆமாம், அது அங்கே போய் ஒழுங்காக இருக்க மாட்டேன் வரை ஃபீல் பண்ணானுங்க. இங்கே இருந்துதான் ஒளி செல்கிறது. யாராவது பூனை நூடுல்ஸ் சாப்பிடுது. Ramyeon, Nongshim Ramyeon, Shin Ramyeon. Sukejang, Ryodorso Ramyeon. சுத்தோட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். Shin Ramyeon. வாங்க பாட்டேஜில் ஒரு ஃபினிஷிங் பயங்கரமாக. ஃபினிஷிங்லாம் இல்லை, போயிட்டே இருக்கு. பா
மாதிரிலாம் நம்ம ஊரில் எதனா கொண்டு வரலாம், போடலாம், சூப்பராக இருக்குது. பட் இதுக்கெலாம் நிறைய காசு தேவை. ப்ளஸ் இது இவங்களுமே இங்கே என்ட்ரியில் எதுவும் இல்லையே, ஃப்ரீ தானே. Soul, my soul. Wow. யோ பாருங்க, செம்மையாக இருக்கு போட்டு. பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் என்ன இன்னொரு 4-5 டால்ஃபின் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஜமச்சா நல்லா இருக்கு. ஃபவுண்டன் கூட நல்லா இருக்கு. ஃபயர் ஃபவுண்டன். சூப்பர். நீங்க செய்யுதா ஃபயரு? ஓகேங்க, எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். டாட்டா, பை பை, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் guys.